Hey all, this is Hema. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான எக் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பேனில் இந்த மாதிரி ஆயிலெலாம் போடாமல் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோம்பு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதாவது கை விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அது தேஞ்சிடும். ஸோ வந்து என்ன பண்ணுங்கன்னா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து வதக்கிட்டே இருங்க. அப்படி வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க, இன்கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு இருந்தால் கூடமே அது வந்து இந்த ப்ரௌனிஷ் கிடைக்காது. ஸோ அது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 ஆனியன் எடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 எக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 2 ஆனியன் போதும். ஸோ வந்து எக்குக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தமாதிரி ஆனியன் வந்து நம்ம அதோடைய ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாப் பண்ணுறது எப்படின்னா நல்லா மைன்யூட்டாக சாப் பண்ணுறோம், குட்டி குட்டியாக சாப் பண்ணுறோம். மைன்யூட்டாக சாப் பண்ணிவிட்டு ஏன் நான் மைன்யூட்டாக சாப் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஆனியன் கட்டிங்ஸ்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்தமாரி எக் மசாலாவுக்கு அதாவது பெப்பர் எக் மசாலாவுக்கு தான் என்னதுன்னா இந்தமாரி மைன்யூட்டாக போட்டதா அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஸ்லைஸாக போட்டாக்கா அது டேஸ்ட் வந்து அவ்வளோ தராது. ஸோ இந்தமாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் இந்தமாரி என்னதுன்னா ஒரு 4 பல் பூண்டு அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து இந்தமாரி இடித்து எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்தமாரி இடிக்கிறது இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து லைட்டாக ஒரே ஒரு இது மட்டும் ஸ்வைப் மட்டும் பண்ணிட்டாக்கா இந்தமாரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு பேனில் அதே பேனில் வந்து ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே ஆஃப்டர் தட் நான் வந்து இடித்து வச்சோம்ல அந்த பூண்டையும் கொஞ்சோண்டு வந்து சோம்பு இடித்து வச்சோம்ல, ஸோ அதை எடுத்து போட்டுட்டு ஒரு கோல்டன் கலரில் வரணும் இது எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் இப்படி வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இது கூட உங்களுக்கு ஆப்ஷனாக என்ன பண்ணால் பிரிஞ்சில் லீஃப் போட்டுக்கலாம். ஸோ அந்த பட்டை லவங்கம் ஸோ இது வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்துகிட்டு இதில் பேனில் போட்டுட்டு அதையும் ஸோ வந்து ரெண்டுமே மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ சால்ட் போட்டாக்கா நல்லா வந்து அந்த கோல்டன் கலரில் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சதா என்னதுன்னா சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஒருமாரி இல்லைன்னா ஆனியன் வந்து வேகாமல் நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ ஆனியனை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ண விடணும். அது அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரை ஆகணும். ஸோ வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அது போட்ட பிறகு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற பிறகு என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஸோ டேபிள் ஸ்பூன்றது வந்து டேபிள் ஸ்பூன் வேறு டீஸ்பூன் வேறு. ஸோ வந்து ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியண்டர் பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ அது போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுட்டு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். ஸோ சிக்கன் மசாலா போட்டாக்கா அந்த எக்குக்கும் இந்த சிக்கன் மசாலாவுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ரெண்டுமே மிங்கிள் ஆகும்போது. ஸோ அதை போட்டுட்டு அந்த மூணுத்தோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மசாலாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மசாலாஸ் போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டாக்கா அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மசாலாஸ்லாம் போட்ட பிறகு ஒரு டீப் ஃப்ரை பண்ணணும். அந்தமாரி ஆனியன் அண்ட் நம்ம போட்டுக்கிற ஜீரகம், பெருஞ்சீரகம் ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண பிறகு நல்லா அந்த டேஸ்ட்லாம் மிங்கிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி மசாலாஸோடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்டர். ஸோ வந்து என்னதுன்னா இந்த ஆனியன் வந்து முங்குற அளவுக்கு, அதாவது இந்த ஆனியன் மட்டும் ஃபில் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டர் போட்டுக்கிறேன். ஸோ வாட்டர் அதிகமாக சேர்த்தாக்கா உங்களுக்கு டேஸ்ட் ஒன்றும் தராது. ஸோ வந்து டேஸ்ட் வந்து சப்புன்னு ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து 1 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் மசாலாஸ் நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சோம்ல அந்த மசாலாஸ் போட்ட பிறகு இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இல்லாமல் கூட செய்யலாம். பட் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி மாரி வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதோட மூடி போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அந்த ரா ஸ்மெல்லாம் போய்ட்டு ஒரு நல்லா பபிள்ஸாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு, சீரகம், சோம்பு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மசாலாவை அரைச்சி இதில் போட்டுருங்க. இது போட்ட பிறகு கம்ப்ளீட்டாக கலரே சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பெப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தமாரி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கோம்.
நான் இப்போ ஆட் பண்ண மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் இன்னும் கொஞ்சம் வேணும், எனக்கு கிரேவி இன்னும் கன்சிஸ்டன்சியாக வேணும்னு சொன்னாக்கா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் 1/2 கிளாஸ் இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஸோ வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டோம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்ட பிறகு நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது இந்தமாரி வந்து மசாலா எக் என்ன பண்ணணும், எப்போவுமே 2வா ஸ்லைஸ் பண்ணிடணும். அப்படி ஸ்லைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எக்குள்ள அந்த எசன்ஸ் வந்து இறங்காது. அதுவே நீங்கள் வந்து ஆஃபாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதே மாதிரி எல்லா எக்கையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்தமாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் அந்த இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததில்ல, அதை ஓப்பன் பண்ணி எனக்கு கன்சிஸ்டன்சி ஓகேவான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஓகேவா இருக்குது. ரொம்பவும் கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் எனக்கு வந்து மீடியமான லெவலில் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபைனலாக நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த எக் பீஸஸை அப்படியே இதில் போட்டுடலாம். எக் பீஸஸ் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப வந்து கட்டியாயிடும். அது வந்து ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நான் எவ்வளோ எக் கட் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாமே இதில் போட்டுட்டு, ஸோ அந்த எக் மேலே அப்படியே நம்ம கீழே கிரேவி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை அப்படியே மேலே போட்டுட்டு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அப்போ தான் என்னதுன்னா அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த எக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கிண்டாமல் விட்டிங்கன்னா அது வந்து ஒயிட் தனியாகவும் கீழே கிரேவி தனியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எக் வந்து உடையாமல், ஸோ அந்த எல்லோ வெளில வராமல் இந்த மாதிரி கிரேவி மட்டும் மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்தமாரி நல்லா கிரேவிலாம் போட்ட பிறகு ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வைங்க. அவ்வளோதான். நம்ம சூப்பர்பான பெப்பர் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் வீடியோக்கு என்னோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ். பாய்.